எந்த கடமை செய்தா இந்த துக்கம் என்னுடைய வாழ்க்கையில இருந்து போகுமோ? இதுதான் நம்மளுடைய கேள்வியாவே இருக்கும். இது எப்போ இந்த மாதிரியான கேள்வி வரும்? பல ஜென்மங்கள் சேர்த்த புண்ணியம் அப்படி சொல்லுவாங்க சாஸ்திரத்துல. பெரியவர்கள் சொல்றாங்க, பல ஜென்ம புண்ணிய கர்மத்தினால இந்த மாதிரி கேள்வி வருமா? என்ன மாதிரி கேள்வி வரும்? உண்மையிலேயே வாழ்க்கையில சோகம் முழுவதுமாக நீங்க வேண்டும் என்றால் நான் என்ன செய்யணும்? ஏற்கனவே செய்ததையே செய்யணுமா? ஏற்கனவே செய்ததுதான் எனக்கு வந்ததே தானே வந்துட்டு இருக்கு, மறுபடியும் அதே தானே வந்துட்டு இருக்கு. அப்போ துக்கம் தொடர்ந்து கொண்டே இருந்தா அதே மாதிரியான காரியத்தையே செஞ்சா மறுபடியும் எவ்வளவு துக்கம் போகும்? இவன் எவ்வளவு கரெக்டான விஷயத்துக்கு வந்துட்டான் பாருங்க. இதுக்குதான் முதல் அத்தியாயத்துக்கு பேர் வந்தது அர்ஜுன விஷாத யோகம். அர்ஜுன விஷாத யோகம்னா அவனுடைய துக்கத்தினால அவன் எதோட சேர்ந்து விட்டான்? எனக்கு துக்கமற்ற வழி எது, எனக்கு அதை சொல்லி கொடு. அந்த துக்கமற்ற நிலையா இருக்கக்கூடிய அந்த வழியுடன் அவன் இணைந்து விட்டான். இந்த சிந்தனையே இல்லைன்னா இப்படிப்பட்ட ஒரு முக்கியமான கேள்வியோட இங்க நிக்கிறான் அர்ஜுனன். என்ன, நீ சொல்வது போலவே உத்திஷ்டன்னு சொல்லிட்டே கிருஷ்ணா, இந்த ஹிருதய தௌர்பல்யம், இதய பலவீனத்தை விட்டு எழுந்துரு அப்படின்னு சொன்ன. எழுந்து நான் போர் செய்யறேன், சரி. அப்படி போர் செஞ்சு எதிரிகளே இருக்க மாட்டாங்க, எனக்கு கௌரவர்கள் மொத்தத்து பேரையும் ஒழிச்சிட்டேன். இல்ல, எனக்கு தேவலோகமே கிடைக்கட்டும். அப்ப கூட என்னுடைய சோகம் போகும்னு ஏதாவது கேரண்டி இருக்கா?